திரு ஷாம்சன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். பீகார் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து பிரதமரினுடைய தமிழ்நாடு வருகை எந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? நலத்திட்ட துவக்க விழா என்று மட்டும்தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு தேர்தல் வியூகத்தில் தலையிடுவதே இல்லை. இதுவரைக்கும் அவர் தலையிட்டு நாம் பார்க்கவில்லை. எல்லாமே திரு அமித்ஷா அவர்கள் பொறுப்பு தான். அமித்ஷா அவர்கள் மோடி நினைப்பதை செயல்படுத்துவார், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேரடியாக கூட்டணி விரிவாக்கம் என்று தலைப்பு வைத்திருப்பதால், கூட்டணி என்றால் சிறிய சிறிய கட்சிகளை சேர்க்க வேண்டும், தொகுதி பங்கீடு பற்றி ஏதாவது ஓரளவுக்காவது ஒரு அபிப்பிராயம் கொடுக்க வேண்டும். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு 150 170 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று நினைப்பார்கள். நிறைய கட்சிகளை சேர்த்தால் தொகுதி பங்கீடு சிக்கல், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான், அமித்ஷா அவர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். எனவே கூட்டணி விரிவாக்கம் குறித்து பிரதமர் அவர்கள் பேச மாட்டார்கள் என்பதுதான் என் கருத்து. இன்னும் சொல்ல போனால், யாரையுமே சந்திப்பது, அவர் அந்த சந்திப்புக்கான நேரம் ஒதுக்குவது, இதுல ரொம்ப தயக்கம் காட்டுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் யாரையாவது சந்தித்தால் அது ஏதாவது ஒரு வகையிலே ஒரு வகையான அதிமுக உட்கட்சி பிரச்சனை, இப்படியான சில சொல்லாடல்கள் வரும், விமர்சனங்கள் வரும். பிரதமர் அதை தவிர்ப்பார் என்பதுதான் எனது கருத்து. இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போன்றோர் பிரதமரினுடைய வருகை என்பது அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஒரு நல்ல முடிவை தரும் அப்படின்னு சொல்றதும், சஸ்பென்ஸ், காத்திருங்க, அந்த நல்ல முடிவுக்கு காத்திருங்கள் அப்படின்னு சொல்றதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விருப்பத்தை தான் சொல்கிறார். முதல்ல அவர் பேசும்போது பாரதிய ஜனதா சொல்லித்தான் நான் எல்லா பேச்சுவார்த்தையும் தொடங்கினேன் என்றுதான் அவர் சொன்னார். இப்ப சமீபத்தில் ஓரிரு தினங்களுக்கு முன்பு அவர் பேசும்போது பாரதிய ஜனதா இதன் பின்னணியில் இல்லை என்று மறுத்து விட்டார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள் மீண்டும் அதில் இணைய வேண்டும், இது பொதுவான கருத்து. ஆனால் செங்கோட்டையின் விருப்பப்படி நடக்குமா என்பதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் அந்த ஒரு விஷயத்துல அவருக்கு சமரசம் செய்து கொள்ள அவர் தயாராக இல்லை என்பதுதான் எனது யூகம். அவரை பொறுத்தவரையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள், ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வருவதிலே அது சாத்தியம் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். ஏற்கனவே அமித்ஷா அவர்களிடம் அதை தெரிவித்து விட்டார். அப்படியான சூழ்நிலையில் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிற கருத்து அவரது விருப்பத்தை பிரதிபலிக்கிறது, அது யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை. இது நீங்க சொல்ற சூழல்ங்கிறது தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்து அது சரி. ஆனா இன்னைக்கு நிச்சயமாக பாஜகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி இல்லைங்கிறத தமிழக வெற்றி கழகம் ஓப்பனா சொல்லிட்டாங்க. சோ அப்ப இன்னைக்கு சூழல் மாறி இருக்கு இல்லையா? செங்கோட்டையன் பாரதிய ஜனதா பின்னணி இல்லைன்னு ஒரு 2 தினங்களுக்கு முன்பு தான் சொன்னார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று உறுதியான பிறகுதான் சொன்னார். இதுல திரு ஓபிஎஸ் அவர்கள் அவரது வழக்குகள் எல்லாமே அதிமுகவின் உரிமை போராட்டம், அதன் ஒரு பகுதி. திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்பதுதான் அவரது கிளைம். அவர் எல்லா லெட்டர்கள், எல்லா அறிக்கை எல்லாத்துலயுமே அவங்க அப்படிதான் தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிறார்கள். அப்படியான விஷயத்துல HDDயை பொறுத்தவரை தனி கட்சி, அவர் என்டிஏல அங்கம் வகிக்கலாம், இல்ல அங்கம் வகிக்காமல் போகலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா நாங்க இல்லங்கிறதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. அப்போ செங்கோட்டையன் அவர் லேட்டஸ்ட் ரிபல், இவங்கெல்லாம் ஏற்கனவே ரிபல்லா இருக்கிறாங்க. ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, சசிகலா அவர்கள் 2017 இருந்து சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படியான சூழ்நிலையில் அவர்களை சேர்ப்பது என்பது கட்சி இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கு. அவரு யாருமே வெளியில பெரிய அளவுக்கு எல்லாம் போகலைங்களே. இன்னும் சொல்ல போனால் மனோஜ் பாண்டியன் கூட திமுகவுக்கு தான் போனார். ஓபிஎஸோட சேரணுங்கிற அந்த முயற்சிக்கெல்லாம் அவர் ஓபிஎஸோட தொடர்ந்து நீடிக்கணும்னு கூட அவர் அந்த முயற்சி எடுக்கல. பிரபாகரன் ரொம்ப நாளாவே அவர் வெளியில் தான் இருக்காரு. இப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கன்சல்டேட் பண்ணிருக்காரு அவரோட பொசிஷனை. அது குறைவான ஓட்டோ அதிக ஓட்டோ அதெல்லாம் 2026 பிறகு தான் நம்ம யூகிக்க முடியும். ஒரு வலிமையான கூட்டணி அமையும்னு சொன்னது, ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும்னு சொன்னது, மேலும் பல பிரம்மாண்ட கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு சொன்னது, இப்படி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல தாவேக்கவும் இல்லை, 1% கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. சொன்னதற்கு பிறகாக இப்ப அந்த நெருக்கடி அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு. எஸ்பெஷலி அது பீகார் தேர்தலுக்கு பிறகாக இன்னும் அந்த நெருக்கடி அதிமுகவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? பீகார் தேர்தலை நம்ம பொருத்தி பார்த்தோம்னாங்க, அது ரொம்ப பெரிய மலைப்பான விஷயம். என்னன்னா, பீகார்ல 20 வருடமாக பாரதிய ஜனதாவும் சரி, ஜேடியும் சரி கிட்டத்தட்ட சமபலத்தோடையே தான் டெவலப் ஆயிட்டே வந்தது. ஒரு 20% ஓட்டு வங்கியை வைத்திருக்கிற கட்சிகள் என்று பார்த்தால் ஜேடியு, ஆர்ஜேடி, பிஜேபி 3. இங்க நிலைமை அப்படி இல்லை. அதிமுக திமுக அதிமுக ரெண்டின் பலமே மிக அதிகம். ரெண்டாவது அவங்க மேஜர் பார்ட்னர்ஸ், 150 குறைவாலாம் நிற்பதற்கு வழியே இல்லை.
அப்படி இருக்கும்போது பீகார் உதாரணத்தை இங்க பொருத்தி பார்க்கவே முடியாது என்பதுதான் எனது பார்வை முதலில் இருந்தே. இதே மாதிரியான ஒரு நிலைமை 1977 இருந்ததுங்க. 77 இந்திரா காந்தி அம்மாவோட கூட்டணி வைத்து எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா மற்றும் எம்ஜிஆர் கூட்டணி பெரிய அளவுக்கு மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனா உடனடியாக வந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு எம்ஜிஆர் விரும்பல. என்ன காரணம்னா மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆயிட்டார். அதாவது மத்திய சூழல் மாறிடுச்சு. அப்ப இங்க 4 அணி, 4 அணியில பாத்தீங்கன்னா ஆவரேஜா 20% எல்லாருக்கும் வரும். திமுகவுக்கு 24%, அதிமுகவுக்கு 30 புள்ளி சொச்சம். சிபிஎம் மட்டும் தான் கூட்டணி அவங்களோட. ஆனா அதிமுக ஆட்சியை பிடித்தது. அடுத்த 80 தேர்தல் பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையில் கிட்டத்தட்ட 10-12 கட்சிகள் கூட்டணி அதிமுக ஆட்சியை பிடித்தது. இந்த வரலாற்றுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிற உண்மை என்னவென்றால் அதிமுக தான் மேஜர் பார்ட்னர் எப்போதுமே, எப்படியான ஒரு சூழல் இருந்தாலும். திமுக வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா திமுக தான் மேஜர் பார்ட்னர். அந்த மேஜர் பார்ட்னர் அந்தஸ்தை இந்த திராவிட கட்சிகள் விட்டு கொடுத்தா அவங்க காணாமலே போயிடுவாங்க, அந்த களத்துல நீடிக்கவே முடியாது. பீகார் தேர்தல் என்பது அமித்ஷா அவர்கள் வியூகத்துக்கு கிடைத்த வெற்றி, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதே வியூகத்தை அப்படியே தமிழ்நாட்டு தேர்தலுக்கு உதாரணமாக பொருத்தி பார்க்க முடியுமா என்றால் முடியவே முடியாது என்பதுதான் என் கருத்து. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், தொடர்ந்து பேசலாம். திரவேந்திரன் துரைசாமி, இங்க தற்போதைய சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது? பாஜகவுக்கா அதிமுகவுக்கா? பிரதமரனுடைய வருகை அப்படிங்கிறது இதுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஷேமனோட கருத்து ஜார்க்கண்டை பீகாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பீகாரை தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுங்கிற அண்ணனுக்கு கருத்து சரிதான். இங்கே தமிழ்நாடு சென்றிக்காக தான் அந்த அரசியலை பார்க்கணும். பட் ஒரு மாரல் பூஸ்டர் ஜெயித்துட்டங்கிறதுல பிஜேபி கிளைம் பண்ணது அது இயல்பு தான். இங்கே மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ்ன்னு கூட்டணி வேண்டான்னு சொன்னாங்க. அதில் சீட் ஷேரிங்கில் ஒரு பிரச்சனை இருந்தது. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவால் ஒரு அணி அமைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பாஜகவுக்கு இருக்குங்கிற சூழ்நிலையில் அவங்க அது அணி அமைச்சிட்டாங்கன்னா 2ஆம் இடத்துக்கு யார் போட்டி? அப்கோர்ஸ் அதிமுக மேலே இருந்தாலும் இவங்க சில பகுதிகளில் தென் மாவட்டங்கள் சிட்டி போன்ற இடங்களில் ஃபைட் கொடுத்துருப்பாங்கிற சூழ்நிலையில் பாஜக அணி, அதாவது பாஜக இருந்தால் தான் இன்னொருத்தர் நமக்கு எதிராக போட்டிக்கு அணி அமைக்காத ஒரு சூழ்நிலை வரும்னு அதிமுக அதில் இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு எடப்பாடி தலைவராக இருக்கிறார். பட் இந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்குள்ள ஈக்குவேஷனுங்கிறது சீட் ஷேரிங் என்னங்கிறதோட பாஜகவோட இது முடிஞ்சு போச்சு. பீகார்ல அவங்க கூட மாஞ்சி கேபினெட் மினிஸ்டர் இருந்தாரு, அவருக்கு 6 இடங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்தாங்க. இவர் உபேந்திர குஷாவா ராஜ்சபா உறுப்பினர் இருந்தார், அவருக்கு 6 இடங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்தாங்க. சிராக் பஸ்வான் 5 எம்பி ஜெயித்து பவர்ஃபுல்லா இருந்தாங்க. வெற்றி பெற்ற அந்த அணி ஒரு எம்பிக்கு 6 எம்எல்ஏன்னு அப்படியே இன்டாக்டா 4 பெரிய கட்சிகள் சேர்ந்து அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. இங்க இந்த வேலைகளை செய்யக்கூடிய இது எடப்பாடி தான் செய்ய முடியும். எடப்பாடி இருக்கக்கூடிய பழனிசாமி இருக்கக்கூடிய ராஜ்சபா தான் இதை பேச பண்ண முடியும். பாஜக பொறுத்தளவில் அவங்களுக்கு என்ன சீட்டு? அது முன்ன 2021 இருந்தது மாதிரி நோட்டாவுக்கு இழப்பை எல்லாரும் தான், தமிழிசை மட்டும் இல்லை, பொன்னாரு, இலகணேசன், H ராஜா எல்லாரும் நோட்டாவுக்கு இழப்பை 2.7 விழுக்காடு வாக்கோட அன்னைக்கு 2019 அவங்க கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க 5 சீட்டு. இன்னைக்கு 14.4 விழுக்காடு வாக்கெடுத்து ஈரோடு கிழக்குல 2 பேருமே கண்டஸ்ட் பண்ண முடியல. ஒரு அரசியல் கட்சி தலைவர் 2 பேருமே கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்கக்கூடிய லெவலில் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கொஞ்சம் முன்ன விட அதிக இடங்களை பாஜக கேட்பாங்க. அந்த இடத்தோட பாஜகவோட இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அணி சேர்க்கிறதுல முடிஞ்சு போகுது. அணி